வன்னியர் சங்க தொடக்க விழாவையொட்டி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கிய பாமக நிறுவனர் ராமதாஸ் இடஒதுக்கீடு தொடர்பாக யார் போராட்டம் நடத்தினாலும் வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். 10.5% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்படுற அன்புமணி ராமதாஸ் தலைமையில் போராட்டம் இருக்காங்க. 10 எல்லா இடத்துலையும் நடத்தணும், எல்லாரும் நடத்தணும்ன்றதான் தான் சொல்கிறோம். நீங்கள் அதில் கலந்துக்க நாங்கள் போராட்டம் குறித்து உங்களுடைய வாழ்த்துக்கள் கருத்து ஐயா. போராட்டம் யார் செய்தாலும் வாழ்த்துக்கள் தான். சரி, ஒட்டுக்கேற்பு கருவி தொடர்ந்து 3 நாட்களாக நடைபெற்றிருக்குது. இன்னும் அந்த ஒட்டுக்கேற்பு கருவி காவல்துறையிடம் ஒப்படைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் தனியார் ஏஜென்சி அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறையில் கேட்குறாங்க, அவங்க ஆராய்ச்சி பண்ணி முடிச்சதும் அவங்க கொடுத்துருவாங்க. காவல்துறை பார்த்தீங்கன்னா குட்கா வழக்கில் தான் இதுவாக இருக்காங்க, விசாரணையில் இருக்காங்க. ஒட்டுக்கேற்கும் கருவி விசாரிக்கலன்னு சொல்லி குற்றச்சாட்டு இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குட்கா கேஸ் முடிஞ்சிட்டு இருக்குது. இப்போ அதுவும் போயிட்டுருக்கு. இதையும் விசாரிச்சாங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் ஏதாவது சொல்லி சந்தேகங்கள் இருக்குது. சந்தேகங்கள் யாருன்றத சொல்லியிருக்கிறோம் காவல்துறைக்கு. அதன் மேலே விசாரணை. பூம்புகாரில் நடைபெறுகிற அந்த மகளிர் மாநாட்டிற்கு அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுக்கப்படுமா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? எல்லாரும் வரலாம். நம்ம வர வேணாலும் யாரையும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் வரலாம், மகளிர் வரலாம், எல்லாரும் வரலாம். பணிகள் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது? நீங்கள் அங்கே செல்வதற்கான வேலைகள் எப்படி இருக்குது? எங்கே செல்வது? அந்த மகளிர் மாநாட்டிற்காக பணிகள் ஆய்வு செய்வதற்கு போய் வந்துட்டேன், பார்த்துட்டு இடமெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். மறுபடியும் ஒரு தூரம் போக வேண்டியதில்லை, நேரம் மாநாடு. தொடர்ந்து இது குறித்த விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, தற்போது ராமதாஸ் அவர்கள் கூறிய கருத்தை எப்படி பார்க்கலாம்? விவரங்கள். வணக்கம் சிவரஞ்சன். அதாவது வன்னியர் சங்கத்தினுடைய 46ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார், அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் அவருடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தொடர்ந்து வன்னியர் சங்கத்தினுடைய கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இடஒதுக்கீட்டுக்காக தொடர்ந்து போராடி வருவதாகவும், தற்போது 10.5% இடஒதுக்கீட்டுக்காகவும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவதாகவும், இந்த இடஒதுக்கீட்டுக்காக யார் வேண்டுமானாலும் போராட்டம் நடத்தலாம் எனவும், போராட்டம் நடத்துபவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அதாவது ஒட்டுக்கேற்பு கருவி தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த மருத்துவர் ராமதாஸ் இந்த ஒட்டுக்கேற்பு கருவி தற்போது தனியார் நிறுவன ஊழியர்கள் ஆராய்ச்சி செய்து வருவதாகவும், அதன் பிறகு அந்த ஒட்டுக்கேற்பு கருவி காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படும் என்கிற ஒரு பதிலையும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அதாவது பூம்புகாரில் நடைபெறக்கூடிய மகளிர் மாநாட்டிற்கு அன்புமணி அழைப்பிருக்கலாம் என்ற கேள்விக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், யாரும் வர வேண்டாம் என சொல்ல முடியாது என்கிற ஒரு பதிலையும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் விழுப்புரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் 10.5% இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. அது தொடர்பான கேள்விக்குத்தான் போராட்டம் யார் நடத்தினாலும் வாழ்த்துக்கள் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி.